இது அரசாங்கம் ஒன்று இருப்பதாகவே நான் கருதவில்லை. அதற்கு பிறகு இருந்தால் தானே அதை பற்றி நான் கவலைப்பட, அதை பற்றி நான் கருதவில்லை என்பதுதான் உண்மை. அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். நம்மளால் தினம் தொடர்ந்து வீடியோ போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. நம்மளால் தென்படுகிற விஷயங்களை, நமக்கு தெரிந்த விடயங்களையும் நம்முடைய இயல்பான முறையில் கருத்துக்களை பதிவிடுகிறோம். அதற்கு உங்களை ஆதரவு அளியுங்கள். தற்போது என்ன பிரச்சனை கேட்டிங்கனாக்கா, இந்த திமுக ஆட்சி அமர்ந்து 4 ஆண்டுகளுக்கு கடந்து விட்டது. எண்ணற்ற ஏராளமான பிரச்சனைகள், மக்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் பல கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அறிவித்திருக்கிறார். நாங்கள் 1 கோடி சென்ற வீடியோவில் பதிவிட்டு இருந்தோம். நம்ம 1,05,00,000 மனுக்களை பெற்றுள்ளது. அதில் 1,01,00,000 மனுக்களை தீர்வு செய்து விட்டோம் என்று கூறுகிறார். இது சம்பந்தமாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா 4 ஐஏஎஸ் நியமிச்சு தான் இருக்கிறாங்க. அதை உமா ஐஏஎஸ், அமுதா ஐஏஎஸ், ராதாகிருஷ்ணன், இன்னும் 2 பேர்கள், ஒரு 4 பேர் அமைத்து தான் இந்த மக்களை சந்தித்து நான் என்னென்ன அரசு செய்திருக்க திட்டங்களை உங்களுடைய மூலம் மக்களோட கலந்து அதை திமுக ஆட்சியை பற்றி அவங்கள மக்களோட என்னென்ன செஞ்சுருக்கு, எது செஞ்சுருக்கு அது விவரிக்கிறதுக்கு இந்த அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்க. தற்போது எதிர்கட்சிகளுடைய சமூக பொறுப்பாளர்களும் எப்படி ஒரு அரசு அதிகாரிகளே தன் கட்சிக்காக மக்களை சென்று பயன்படுத்துகிற சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார் என்பதை நம்ம கண்ணோட காண்கிறோம். இப்படி நாங்கள் தேர்தல் கொடுத்த அறிக்கையில் 500க்கு மேற் சொச்ச தேர்தல் மேற்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்து நாங்கள் படிப்படை எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டோம், இன்னும் ஒரு சில தான் சொல்லியிருந்தாங்க. அதையும் சில ஒரு சொல்லியிருந்தார், திருமாவளவன் கூட சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். தேர்தல் என்றால் எல்லா அறிக்கையும் முழுமையாக நிறைவேற்ற மாட்டார்கள். அப்படி என்ன எதுக்காக சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைவேற்ற முடியாது என்றால் எதுக்காக தேர்தல் அறிக்கை விடுறீங்க அப்படின்னா, அப்போ மக்களை ஏமாற்றுவதற்காகவா? உங்கள் போக்கு இது போன்று ஒரு கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது இது மட்டும் இல்லாமல் எந்த ஆட்சி வந்தாலும் தற்கொலை நடக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ எதுக்கு நீங்கள் முதலமைச்சராக வர்றீங்க? அதை சரி பண்ணுவதற்கும் கட்டுப்படுத்துறது தான் நாங்கள் அரசாங்கம் ஒப்படைக்கிறது, ஆட்சிக்கு வருகிறீங்க. இது முடியாது என்றால் எதுக்கு பொய் வாக்குறது, மக்களை ஏமாற்றுகிறேன்ற அப்படிங்கிறதும் உங்களை தெளிவாக பேசி தெரிகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம காலனிக்கு என்ன பிரச்சனை கேட்டனாக்கா, இதே போன்று ஆசிரியர்கள் போராட்ட துணைக்கி இருக்கிறாங்க. எங்கே போராட்டம் எதுக்காக கேட்டிங்கனாக்கா, இவங்களை 2012 பணி நியமன பகுதி நேர ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு இவங்களுக்கு பணியில் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கணிதம், ஓவியம், இதர் போன்ற உடற்பயிற்சி இது போன்ற ஆசிரியர்களுக்காக பகுதி நேரம் குறைந்தபட்சம் 10,000 சம்பளம் கொடுத்து இவங்களை நியமிக்கிறாங்க. இந்த திமுக அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு அமைந்த பிறகு உங்களின் கோரிக்கை நிறைவேற்றுவோம், உங்களை பணியில் ஆட்சி பணி நிரந்தர கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறாங்க. அதன்படி தான் தேர்தல் அறிக்கையும் விட்டுருக்காங்க. இதை நம்பி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் மட்டும் இல்லாமல் இதே போன்ற அரசாங்கத்துறையில் வேலை கிடைக்கும், நம்ம உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு சாதகமாக இருக்குன்னு சொல்லி இது போன்று இப்போ வாக்காளர்கள் எல்லாம் இப்போ தற்போது போராட்டத்தில் இருக்கின்றார்கள். இப்போ தற்போது ஆசிரியர் போராட்டம் தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு போராட்டங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரசு ஊழியர்கள் போராட்டம்பாங்க, போக்குவரத்து துறை போராட்டம்பாங்க, எந்த துறை எடுத்தாலும் அப்படி போராட்டம். ஏன்னா இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றதே கிடையாது. எப்படியாச்சும் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும், அதுக்கு என்ன வாக்குறுதிகளும் கொடுப்பார்கள். அந்த வகையில் தான் சென்னை நுங்கம்பாக்கத்தோட அரசு கல்வி வளாகத்தில் இவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டத்தை நிறைவேற்றுமாறு போராடுறாங்க. இது ஒரு நாளாக கடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறது. ஒரு 8 நாளுக்கு அப்புறம் உங்களை பொறுக்க முடியல. இதுக்கப்புறம் நம்ம போராடிய வேண்டும் என்று ரோட்டில் இறங்கி நுங்கம்பாக்கம் ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் அடுத்த ஆசிரியர் பெருமக்களும் ஒன்றிணைந்த குழு, ஆசிரியர் ஒன்றிணைந்த குழு எல்லாம் போராட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் என்னும்போது நம்ம ஒரு ஆசிரியர் என்பது கல்வியர் கொடுக்குற ஒரு ஆசிரியர்களை என்ன பண்ணணும், கண்ணியான மரணம் நடத்தணும். ஒரு தரக்குறைவான முறையில் அவங்கள போய் அடாவடித்தனமாக அவங்கள பிடிச்சி இழுத்து, வழிகட்டாமல் இழுத்து, கை கால்களை, அதாவது ஒரு பெண் ஆசிரியர்கள் இருக்கிறான்னு சொன்னால் அந்த பெண்கள் போலீஸில் கட்டுப்படுத்தலாம். ஒரு ஆண் ஆசிரியர் போயிட்டு அவரை கையை பிடிச்சி இழுத்து தூக்குறாரு, வேனில் பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த ஆசிரியர் கேள்வி கேட்குறாங்க, எப்படி இது என்ன அவர் அநாகரிகமாக செய்யலாம்னா ஒரு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கு, போலீஸுக்கு அருவருப்பாக இருக்காதா? இன்னொரு பெண்ணை போய் கையை பிடிப்பது இது கீழ்த்தரமான செயல் இல்லையா? இது அவர்கள் கொடுத்த ஆசிரியர்களின் அவதியையும் வாக்குறுதி தானே கேட்கிறார்கள். எங்களுக்கு வாக்குறுதி பணி நியமனம் சொல்லி சொன்னீங்க, இது நீங்க அவங்க பணி கொடுக்கலன்னு போராட அவங்க உரிமை தானே, நீ ஏமாற்றி உங்களை தானே வாக்களித்தார்கள். இதுல 2,500 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, 2,500 ரூபா உயிர் கொடுத்துருக்கீங்க. அவங்க பணி நியமனத்தை கேட்டாங்க. இந்த 2,500 சம்பளத்தை வைத்துக்கணும் எப்படி வாழ்வாரத்தை நடத்த முடியும்?
ஒரு சராசரி செலவு என்ன எப்படி இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏறிக்கொண்டு போய்க்கிறது உங்கள் ஆட்சியில் எல்லாம் விலைவாசி கூடி போயிருக்குது. அப்போ அவங்களுக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றாம போராட அவங்க நோக்கம் சரிதானே? அவங்க போராடுவதற்கு தூண்டுவதற்கு யார் காரணம்? நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றாத காரணம் தானே நீங்கள் உணர வேண்டும் அல்லவா? 4 ஆண்டு கட்சி முடிந்து விடுது, அப்புறம் எப்போது செய்ய போறீங்க? பாருங்க, அடுத்த ஆட்சி குற்றம் சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க கொடுத்த தேர்தல் 180 அறிக்கையில் தான் அந்த அறிக்கை கொடுத்துருக்கிறீங்க. அதெல்லாம் கேட்குறாங்க. நீங்க எந்த ஆட்சி வந்தாலும் செய்வதெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. போன ஆட்சியில் இருக்கும்போது இப்படிதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, செய்தியாளர் சந்தில் பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த அரிசி அராக போச்சாடு கண்டெடுக்கிறது அதிமுக ஆட்சியை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க நேர்மையானவங்கள, இந்த ஆட்சியை நான் அராக போச்சு எடுத்து வழிகட்டாமல் கண்டுறாங்க. இது ஒரு ஆட்சியே இல்லை, இது ஆட்சியாக இருந்தால் சொல்ல முடியும், இதை பற்றி எப்படி சொல்கிறது, இது ஒரு அராஜா போக்கணும். அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிய வீடியோ காணொலியும் பார்க்க முடிகிறது. போராடிய நேரத்தில் பெண் அரசு ஊழியர்கள் உட்பட தாக்கப்பட்டு குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நானும் தொலைக்காட்சிகளை பார்த்தேன். ஆக ஒரு காட்டு தருவார், ஒரு அராஜக ஆட்சி நடத்தக்கூடிய நிலையில தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசு அதற்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டும். அப்ப இந்த இவங்க ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் நிறைவேற்றது எப்போ நிறைவேற்ற போறாங்க? அதனால தான் கடைசி கட்டத்தில் இவங்க வந்து போராட்டத்தில் தொடங்கி இருக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? இந்த ஆட்சியின் அவ்வளோப்போக்கு. இந்த அரசு என்பது தொடர்ச்சியாக இதை வந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது, எல்லா வழியிலும் ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. அதை அடைக்க என்ன பண்ணணும்? வாக்குகளை பறிக்க வேண்டும், ஏழை மக்களுக்கு இலவசங்களை அள்ளி தெளிக்க வேண்டும். அவங்ககிட்ட பணம் கிடையாது. பணம் இருந்தாலும் உதவி பண்ண, நம்ம ஒருத்தர் உதவி பண்ண என்ன பண்ணுவோம்? நம்மளோட பணம் இருந்தாக்க இருக்கிற காசு எவ்வளோ இருக்கு, நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோம். கடன் வாங்கி உதவி பண்ணுவோம், கடன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கடன் வாங்கி உதவி பண்ணுறதுக்கு நேராக அந்த கடைக்காரர்கிட்ட அவங்க நேராக உதவிட்டு போயிடலாம். இந்த அரசு நம்ம என்ன பண்ணுகிறது? நம்மளால முடியவில்லைங்கிறன்றப்போ எப்படியாச்சும் ஆட்சி மறுபடியும் கைப்பற்ற வேண்டும் என்பதுக்காக இவங்க அதிகாரத்தில் இருக்கிறது எந்த துருப்பிரயோகம் செய்ய முடியும். ஆனால் பவர் இருக்கும்போது என்னென்ன செய்யறாங்கிற நோக்கத்தில் பல வழிகளில் இவங்க வந்து திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவதூற பருப்புகள் இப்போ ஏன்னாக்கா இப்படி பாருங்க எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடாவடித்தனமாக அந்த ஆசிரியர்கள் கைது செஞ்சு வேலை எத்தி சென்றிருக்கிறார்கள், அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல். இப்படிப்பட்ட அதாவது இந்த திமுக ஆட்சி இப்படி தான் தெரிந்து நீங்கள் வாக்களிக்கிற போயிருந்தீங்களா? நீங்களாம் என்ன சொல்றதுங்க? இந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே எல்லா துறையிலையும் பணி அதிகாரிகளுமே திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, திமுக செய்ய சொல்கிறீர்கள் என்று சொல்றீங்க. அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். வாக்களை பறிக்க எல்லா வாக்குகளும் கொடுப்பார்கள் என்பது இந்த காணொலி முறை ஆசிரியர் உணர வேண்டும். இவங்களெல்லாம் எட்டுப்போக்கு எப்படி செய்வார்கள்? உங்களுக்கு எல்லாம் போராட்டம், எல்லா அரசுகளும் போராட்டம் பண்றாங்க. ஏன்னா போராட்டம் பணம் இல்லை. பணம் எப்படி இருக்கும்? பணம் எல்லாம் சொந்த கட்சிக்காரனே ஆட்டை போட்டுறான், பலரும் கூட கோடி இருக்கானே. குடும்பத்திலேருந்து வாரத்துலேருந்து அங்கேயும் முதலீடு பண்ணிட்டு இருக்கான். அவருடைய மாப்பிள்ளை சபரிசம் விண்வெளிக்கல துறையிலேருந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் 30,000 கோடி அடிச்சேன், 2,000 கோடி அடிச்சேன், ஏராளமாக ஊழல் வருகிறது. எங்கெங்கே எல்லாம் இவருடைய அமைச்சர்கள்லாம் எவ்வளோ வரிசையாக ஒன்றொன்றாக வருகின்றது. நேரு தொடங்கி பொன்முடி தொடங்கி இருக்கிற அந்த அமைச்சர் பேரெல்லாம் எந்த பாரு 100 கோடி 200 கோடி 500 கோடி மக்கள் காசு இல்லை. மக்களை செய்ய வேண்டிய கஷ்டம் அவனுக்கு கொள்ளடிச்சாக்கா எப்படி இந்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை அமர்த்தினா கூட அவங்க சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. இதனால தான் அவனை காலத்தை அமர்த்தப்படுத்துறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நிர்வாகத்தன்மையற்ற ஐயா ஆட்சி தான் இந்த காணப்படுகிறது. இந்த நேற்று ஒரு காணொலியோட நம்ம நாம் தமிழ் கட்சி கூட கோவை மண்டல மாநில பொறுப்பாளர் கோ நர்மதா அவர்கள் பேசியிருந்தாங்க ஒரு வீடியோ. ஆனால் சீமான் எதிராக ஒரு கூட்டம் வந்திருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டோன்னா தூங்கிட்டு இருப்பாங்க, வேறு ஒரு 6 மாதம் 7 மாதம் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்போ வெளியே வர மாட்டாங்க. எப்போ சீமானுக்கு ஏதாச்சும் பேசுவாரா அப்போ மட்டும் தான் டபக்குன்னு முடிஞ்சு எழுச்சி வருவாங்க. அந்த வகையில் தான் சீமானனும் கோவையை சேர்ந்த திருதினையாங்கிற பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, இன்னொன்று 50 வருஷம் வாழ்ந்து அனுபவிச்ச பொண்ணும் இல்லை, வரதட்சணை கொடுமையால் அவங்க இறந்துருக்காங்க, தற்கொலை செஞ்சுருக்காங்க. அதற்கு நீதி வேண்டி தான் அண்ணன் வந்து ஒரு அறிக்கையை வந்து பேட்டியில் கொடுக்குறாங்க. இந்த மாதர் சங்கங்கள் எங்கே போச்சு, இவ்வளோ நாள் எங்கே போச்சு? ஆனால் சீமானுக்கு என்றால் வந்து விடுவார்கள், அந்த விஜய் கூட்டிட்டு வந்து விடுவார்கள். அப்போ முடியும் போல எங்கே அடிச்சாங்க? குக்கை இடத்துல குறை அடிச்சு தூங்கிட்டாங்களா? இப்போ எங்கே போனார்கள் இந்த மாதர் சங்கம் போராடாம அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ, ஒருத்தர் பேசல. ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள். சரி, இதான் சாக்கு. ஏன்னா சீமானன் ஏற்கனவே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காரு. அவர் மண் சார்ந்து, மலம் சார்ந்து, இயற்கை சார்ந்தும், எதிர்காலம் சார்ந்தும் அரசியல் பேசுறது, மாடு அரசியல் பேசுறது, மரங்கள அரசியல் பேசுறது, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் திசை மாற்றணும் அப்படிங்கிற நேரத்தில் சீமானன் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார். இந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டி ஒரு போராட்டம் நடத்தினார். சிவகங்கையில் இந்த பையன் வந்து
நிகிதாங்கன்ற பெண்ணு கொடுத்த தவறான புகாரில் அடுத்து கொலை செய்யப்பட்ட நீதி கேட்டாங்க. சரி, இது தொடர்ந்து என்ன பண்ணாங்க, அதை கொஞ்சம் திசை மாற்றணும், சீமானுங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஜய்ங்கிற ஒரு 10 வருஷம் போராட்டம் நடத்தினாரு. அதை வந்து எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புனது பார்த்தீங்களா. இந்த சீமான் நடத்தின வந்து எந்த ஒரு போராட்டங்களும் அந்த அளவுக்கு போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடைசி ஆடு மாடுகள் போராட்டம் ஏன் கடத்துறாங்கன்னா, அது வித்தியாசமான மாநாடுக்கு இந்த மாடுகளை வச்சு இந்த மனுஷனை வச்சு மேய்க்க முடியாது, இந்த சீமான் மாடுகளை வச்சு எப்படி மேய்க்க போறாரு. அதனால சில அவதூறு நடக்கும், அதை வச்சு ட்ரெண்டிங் பண்ணலாம், கேலி குத்தாக்கலாம்னு பார்த்தாங்க. அது நடக்கல. அதுக்கு முறையான திட்டமிடலோட சீமான் அவர்களோடும் அவரோட இதில் பயன்படுத்திய பொறுப்பாளர்கள் சிறப்பாக நடைபெற்று அது பேசு பொருளாக மாட்டுது. எல்லா ஆங்கில ஊடகங்களையும் எல்லாம் பேசு பொருளாக மாட்டுது. அதை மடைமாற்றதான் இந்த பண்ணா பண்ணாங்க. சீமான் அன்னைக்கு ரிதனியை பற்றி சொல்ல போனேன் உடனே இது கொந்தெடுத்த மாதர் சங்கம்னு ஒன்று, இது மாதர் சங்கமா இல்லை திமுக மாமாவள சங்கமாங்கிறத மக்கள் தான் பாடி சொல்லணும். மாதர் சங்கம் என்னென்றால் தினம் தினம் செய்தி வருது, சின்ன பிள்ளைங்க பாலியலில் துன்பத்தப்படுறாங்க, கிளைவு துன்பத்தப்படுறாங்க வருது, அங்கேயும் ஏராளப்பட்ட பிரச்சனை நடக்கிறது. செயின் பெண்களை போனால் தாலி எடுத்துட்டு ஓடிடுறானோ, செயின் எடுத்துட்டு ஓடுறானோ, கஞ்சா போதை அடிச்சுட்டு பெண்கள் தப்பாக நடக்கிறானோ, இல்லை கொலை பண்ணுறானோ, கொள்ளை அடிக்கிறானோ, இப்படி பெண்கள் அநீதி ஏகப்பட்ட தினம் தினம் செய்திகள் பார்க்க முடியுது. நீதிகளை நீங்கள் திமுக செய்தி விட மாட்டோம் பார்த்துட்டு இருந்தால் எப்படி போடுவான், மற்ற செய்திகளை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இல்லை தெரிஞ்சும் இல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்களா எங்கிறத மாத சங்கம் நீங்கள் உணர்த்த வேண்டும். இந்த வகையில் தான் இப்போ இதெல்லாம் கண்டுக்கலாம் அமைதியாக போயிட்டு இருக்க மாட்டேன் தான் சீமான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனை பட்டிருக்கோம், செய்தி தெரிந்தனா மக்கள் இடத்துல 15 ரூபா சொன்னானே, இதை உடனே வந்திருக்காங்க மாதர் சங்கம். சீமா எங்களை வந்து மாதர் சங்கம் வந்து நான் எப்படி கொக்கை நடிச்சு போராடி தூங்கிட்டு இருக்கிறதா, எப்படி எங்களை மாதர் சங்கம் இழிப்படுத்த செயலை பேசிட்டு இருக்காரு, கண்ணியமான முறையில் விமர்சனம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு பொங்கு வந்திருக்காங்க அந்த மாதர் சங்கம். இவ்வளோ பெண்ணியவாதிகள்லாம் எங்கே போய் படுத்திருக்கிறீங்க? கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்துட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி அடிச்சு படுத்துட்டீங்களா என்ன உங்கள் பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்கே? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியாக படுத்தது என்ன? வாய்க்குள்ளே பெவிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என்ன? எப்படி ஏன் குற்ற பின்னணி நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களை பாதிப்பு ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது தினத்தனம். அதற்கு உள்கொடாத பெண்கள் சீமானம் வந்து விடுவார்கள். இவர் கைக்கூலிகள், காசுக்கு வேலை செய்ய மாதர் சங்கம், விலை மாதர் சங்கம், இது மாமா சங்கம் அப்படிதான் மக்கள் சொல்ல வேண்டும். ஏன்னாக்க உங்களுடைய தரத்தை தாழ்த்து கொண்டிருக்கல. மாதர் சங்கம் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் எந்த கட்சி சார்ந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் மாதர் சங்கம். ஒரு சாராருக்கு மட்டும் வந்து சொம்பு பிடிக்கிறது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதனால தான் கேள்வி எழுப்புகிறது. நீங்கள் சீமா ரெண்டாம் வந்து விடுங்கள், ஒற்றைக்குள்ள வந்து விடுகிறார்கள், வரிசையாக வாடகை வயலில் ஒன்றுன்னா வருவார்கள். அதுபோன்று இது இப்போ என்ன கேள்வி இவங்க உடனே சொல்றாங்க, சீமான் எங்களை தவறான ஒரு நாங்கள் வந்து இந்த ரஜினா குழந்தை சந்தித்து நாங்கள் அவங்களை வந்து பேசி அவங்கள ஆறுதலாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க சந்திச்சிருக்கு பேசியிருக்காங்கதாக இவங்க மாதர் சங்கம் சொல்றாங்க. தவறான குற்றச்சாட்டை சீமார்கள் சொல்லுகிறான்னு சொல்லுறாங்க. ஆனால் அதாவது பணிவா அழுத்துறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோழமை சுட்டுதல் போல இவங்க போய் சந்திச்சு குடும்பம் ஆறு சொல்லி வந்துட்டாங்களாம். இவங்க அதுதான் கோவை நர்மதாக்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அந்த ரிதியனோட மாப்பிளோட குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பம். இவங்க என்ன மாதிரி நிலவில் இருக்கிறாங்க அரசு, ஏன்னா இவங்க திமுக ஆளு சரப்பில் உள்ள சப்போர்ட் இருந்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, இந்த குடும்பம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது, அது கேஸ் போடுவாங்களா, எங்கே மூவ் பண்ணுவாங்க, இதை முடிச்சிடுவாங்களா, இல்லை எந்த தகவல் அறிக்கை சீக்கிரட்டாக அப்படியே மெல்லமாக வெளியே இந்த மீடியாவுக்கும் தெரியாமல் எதுவும் தெரியாமல் பொறுமையாக விசாரித்து ஒரு கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு நாங்களும் போய் போராட்டம் பண்ணோம், இந்த மக்கள்கிட்ட ஆதரவு கொடுத்தோம், விசாரிச்சிருக்கோங்கிற மாதிரி கலந்துக்கிட்டு இதை காங்கிரஸ் தரப்புல அங்கே உள்ள சொல்றதான் என்ன நிலவரங்கிறது. இது வந்து தூதர்கள் மாரி இவர் அந்த பிரச்சனைகளை இவங்க முடியாமல் போயிட்டு நம்ம நடுநிலையாளர் காட்டிக்கொண்டு மக்களுக்கு மாதர் சங்க பெண்கள் துணை காட்டிக் கொள்வதற்காக துணை இருப்பது காட்டிக்கொண்டு அவங்களோட ரகசியங்களை எடுத்துக்கொள்வது, அது வந்து ஆளுங்கட்சிகளுக்கு செய்திகளை கொடுப்பது நேர்மையாக இல்லை. நீங்கள் உண்மையிலே போராட்டம் பண்ணினா ரோட்டை பிடிச்சி சீமானு இப்போ பத்திரிகை போன மாதிரி அந்த பத்திரிகை மீடியாவில் சந்திச்சு ஆளுங்கட்சி எதிராக கடன் தரிக்க வேண்டியதானே, எல்லா படம் ஏன் சந்திக்கல? அப்போ உங்கள் நோக்கம் என்ன தெரிகிறது, அதுலேருந்து புரிகிறது. அதுதான் நான் சீமானு சொல்லுகிறார். ஒருவேளை ஏற்கனவே உரகம் டாஸ்மாக் எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே அதெல்லாம் போதை பத்தலன்னு சொல்லிட்டு தான் குரான் கொக்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது சரக்கு அடிச்சுட்டு படுத்தா கூட கொஞ்ச நாள் படுத்துக்கிட்டு தேஞ்சி வந்துடுறான். ஒருவேளை கொக்கை அடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆளை காணமே. ஏன்னா நாட்டுக்குள்ள இப்போ சரக்குலாம் தாண்டி கொக்கை குறாங்க, இந்த நன்மை வந்திருக்கு போதை போடலாம். ஒருவேளை அது வந்துட்டு பெண்களை தான் மதுரையில திறந்து வச்சிருக்காங்களே ஏற்கனவே, டாஸ்மாக் பெண்களுக்கும் சம உரிமை, பெண்களுக்கு ஈக்குவல் உரிமைன்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. அது மாதிரி ஒருவேளை இந்த மாதர் சொல் மணலை காணமே அந்த ஒரு சந்தேகத்தில் தான் அண்ணன் சொல்லியிருப்பாரு. உங்கள் மாதர் சங்கத்தை, உங்கள் மாதர் சங்கமா என்ன மாதிரி சங்கம், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒன்று பேசுவீங்க, எதிர்கட்சியாக வந்து ஒன்று பேசுவீங்க. எதிர்கட்சி இருக்கும்போது இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து இப்போ மீடியா விட்டுருப்பீங்க. இந்த நீ மட்டும் கீழே விரலட்சுமி இந்த மதிவேதனை வந்துடும், இப்படி ஒன்று ஒன்றா வரும். தமிழ் தேசிய தலைவரை தேசிய பார்வையாளர் ஐயா சாராங்க பணியவர்கள் வந்து இந்த மதிவேதனைக்காக சொல்லிட்டு இருந்தாங்க.
இந்த கருப்பு பை பெண்கள் எடுக்க சொல்லுவாங்க, இவங்க எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாங்க உடனே. உடனே மதியம் எனக்கு கோவம் வந்துட்டு, ஆளுங்கட்சிக்கு ஆள்பட்ட இல்லையா? உடனே ஐயா கைது செய்றீங்க. இப்போ அதான் தமிழர்கள் சார்ந்து யார் பேசினாலும் ஏதாவது ஒரு இல்லை சின்ன இருக்கு, ஆதாரம் இருக்கு, இல்லை பேசிட்டார் உடனே 10 நாளைக்கு உள்ள வச்சோன்னு பயமுறுத்திடணும். விடுதலை செய்கிறது இல்லை, கோர்ட்டு விடுதலை செய்கிறது இல்லை, அவங்க நிரபராதி இருக்குது அப்புறம் பயமுறுத்தணும் அவங்கள. ஆனால் நம்ம தான் சார்ந்த திமுக சார்ந்த பெருமொழியாளர் இருந்தாக்கா சும்மா ஒரு மேல்போக்காக அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, இல்லை கைது பண்ணுவாங்க, இல்லை பணிவாக வச்சுட்டு விட்டுவிட்ருவாங்க. இவர்கள் ஆட்சியில் இப்படி தான். இந்த ஆட்சி எதுவும் நம்பாதீங்க. இவர்களை தில்லாலங்கடி வேலைகள். இவருடைய ஆட்சி போக்கை நீங்கள் திடீர்னு மக்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. புரிந்து கொள்ளும் மக்களே. நன்றி, வணக்கம்.